தூத்துக்குடியில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி வெடிக்கச் செய்து பயிற்சி பெற்ற நபர் அதை இன்ஸ்டாவில் ரீல்ஸாக வெளியிட்டு போலீசாரிடம் வசமாக சிக்கி இருக்கிறார். போலீசாருக்கு சவால் விடும் வகையில் வீடியோ பதிவிட்டவருக்கு போலீசார் சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? தூத்துக்குடி 11C புரம் பகுதியை சேர்ந்தவர் அலெக்ஸ். இவர் நாட்டு வெடிகுண்டு ஒன்றை தயாரித்து தன்னுடைய வீட்டின் பின்புறத்தில் அதனை வீசி வெடிக்கச் செய்து பயிற்சி பெற்றதாக கூறப்படுகிறது. நாட்டு வெடிகுண்டை வீசுவது மட்டுமின்றி அது வெடிக்கும் காட்சிகளையும் அலெக்ஸ் தன்னுடைய செல்போனில் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார். இந்த வீடியோவை சில நாட்களாக அவர் வைத்திருந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் தன்னுடைய பிறந்தநாளை ஒட்டி அதனை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக வெளியிட்டு பெருமிதம் அடைந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக போலீசாருக்கு சவால் விடக்கூடிய வகையிலான பின்னணி ஆடியோவுடன் இந்த வீடியோ வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது. நாட்டு வெடிகுண்டு வீசி வெடிக்கச் செய்யக்கூடிய காட்சிகளுடன் வெளியான இந்த ரீல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வீடியோவை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் இது குறித்து தூத்துக்குடி தெற்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். போலீசார் அந்த வீடியோவை வைத்து விசாரித்ததில் வீடியோவில் இடம்பெற்றிருந்த நபர் 11C புரம் அலெக்ஸ் என்பதை கண்டுபிடித்தனர். அவரை பிடித்து போலீசார் இந்த சம்பவத்தில் அலெக்ஸுக்கும் வேறு யாரேனும் உதவினார்களா என்று விசாரித்தனர். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அமுதா நகர் பகுதியை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் சுடலை காலனியை சேர்ந்த குரு ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். அலெக்ஸ் உட்பட 3 பேரிடமும் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பதற்கான பொருட்கள் எங்கிருந்து கிடைத்தன, இந்த வெடிகுண்டு தயாரிப்பு மற்றும் பயிற்சியின் பின்னணி என்ன, வேறு யாருக்காவது இது தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெறுகிறது. பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் இதுபோன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்ட சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.